வணக்கம் நண்பர்களே, நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ்லேருந்து பேசுகிறேன். பாத்ரூமில் உப்பு கரை நீக்கக்கூடிய ஆட் ஸ்டெயின் ரிமூவர் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறேங்க. யாருக்கு ட்ரைனிங் தேவையோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் நான் டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். இந்த ஃபார்முலேஷன் நான் மேக்கிங் வீடியோவை போடலை. என்ன காரணம்னா சேஃப்டி தான். நான் மேக்கிங் வீடியோவை போடும்பொழுது சில பேர் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஃபார்முலேஷன் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணக்கூடிய ஃபார்முலேஷன் கிடையாது. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பண்ணும்போது பாதிப்புகள் நிறையா இருக்கும். அதாவது இந்த ஃபார்முலேஷனில் நிறைய ஆசிட்ஸை பயன்படுத்தியிருக்கிறோம். அவங்க தவறுதலாக ஏதாவது கீழே தள்ளி விட்டுட்டாங்கன்னா, இல்லை ஆசிட்ஸை கரெக்டாக இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணலன்னா, இல்லைன்னா ஏர்டைட்டில் க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்கன்னா இந்த ஃபியூம்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். பெரிய லெவலில் 10 லிட்டர் 20 லிட்டர் பண்ணும்போது நிறைய ஃபியூம்ஸ் ரிலீஸ் ஆகும். அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக பெரியவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நெடி இன்ஸ்டிங்க்டாக தோணும். அந்த மூச்சை நிறுத்திடுவாங்க, கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க. அவங்க அதிலேருந்து பாதுகாத்துக்குவாங்க. அந்த வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இல்லை சின்ன பசங்க இருந்தால் அவங்களால அதை பண்ண முடியாது. பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நான் மேக்கிங் வீடியோவை போடலை. ஒன்று. இன்னொரு ரீசன் கமர்ஷியல் டிமாண்டு தான். இந்த ஃபார்முலா ஒரு கமர்ஷியல் வேல்யூ இருக்கிற ஃபார்முலா. சில பேர்கிட்ட கொடுக்கும்போது அந்த ப்ராப்பராக பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும். வெறும் ஃபார்முலா மட்டுமே பணம் கொடுக்காது. அப்படி கொடுக்கணும் அதை நானே பயன்படுத்திடுவேன். பட் யாரால் இதை ஃபார்முலா பயன்படுத்த முடியும், யாருக்கு இது பணம் கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா இல்லாமல் வெளியில் இடம் இருக்கணும். குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இடம் இருக்கணும். நிறையா உற்பத்தி பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். பாதுகாப்பாக அவங்க அதை பண்ணணும், அந்த ப்ராசஸை பண்ணணும். எவ்வளவு உற்பத்தி பண்ணுறாங்களோ அதை அவங்க ப்ராப்பராக மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இவ்வளவு யாரால் பண்ண முடியுதோ அவங்களுக்கு இந்த ஃபார்முலேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்னொரு விஷயம், நான் இதுக்கு சார்ஜஸ் அதிகமாக தான் பண்ணுறேன். வழக்கமாக என்னோடய ஃபார்முலேஷன்ஸ்க்கு சார்ஜஸ் குறைவாக இருக்கும். ஏன் நான் குறைவாக வைக்கிறேன்னா, அது வீட்டுக்குள்ளே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட சர்வைவல் பர்பஸ்க்காக ஒரு சர்வீஸாக நான் அதை பண்ணுறேன், பிஸ்னஸாக பண்ணுறது கிடையாது. இந்த ஃபார்முலேஷன் பொறுத்த வரைக்கும் இது சர்வீஸ் கிடையாது, பிஸ்னஸ் தான். நன்றி நண்பர்களே.